நீங்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக மீது ஒரு டெம்ப்ளேட்டாக விமர்சனம், அதிமுக பிஜேபியோட பி டீமு, அமித்ஷாக்கு பயப்படுறாரு அப்படின்னு. இது எவ்வளோ நாள் சொல்ல போகிறீங்க? அவங்க அந்த கூட்டணியிலேருந்து கடந்து வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பொதுக்குழுவில் பார்த்துருப்பீங்க, பிஜேபியோட எலக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸை கடுமையாக விமர்சிக்கிறாரு. மத்திய அரசை வலியுறுத்தி பல தீர்மானங்கள், அந்த அவகாசமே வச்சுக்கிறதில்ல, மீண்டும் மீண்டும் அடித்து சொல்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு. இந்த பூச்சாண்டி எவ்வளோ நாள் எடுப்படும்? நீங்கள் சமீபத்தில் திரு அண்ணாமலை வந்து எவ்வளோ நாளாச்சுப்பா தெரியுமா உங்களுக்கு? அதிமுகவை தாக்குறது இல்லை, மேலிடமே சொல்லிருச்சு. தேர்தல் வரையும் பொறுமையாக. அதிமுக பிஜேபியை தாக்குது, அது தாக்குற மாதிரி தாக்குறது. ஓஹோ, அதாவது தாக்குறதுல வித்தியாசம் இருக்குது. அதனால் மயிலரகால் தாக்குறதுங்கிறது வேற, அதுவும் தாக்குறது தான். அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நான் கேட்குறது, இன்றைக்கு அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ நீங்கள் நேரம் இப்போ சட்ட ஒழுங்கு பேசியிருந்தீங்க, தனி சட்ட ஒழுங்கு அங்கே நம்ம இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டா கடந்து போவோம். திரு காலை இதுக்கு பதில் சொல்லுங்க. வர நம்ம டைவர்ட் ஆயிடும். திரு காலை பதில் சொல்லுங்க. அந்த ஒரு விமர்சனம் கூர்மையாகுது இல்ல? அமித்ஷாவை கண்டிக்கல, போராடல, தீர்மானங்கள் எல்லாம் வலியுறுத்தல் தான், கண்டனம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய தியரிக்கு வலு கூடுது இல்ல? அமித்ஷா வரும்போதெல்லாம், தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் ஏன் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அமித்ஷா வந்து ஒரு கூட்டணியை சொன்னார், அதை நிராகரித்தார். அந்த கூட்டத்திலேயே எடப்பாடி அவர்கள் நிராகரித்தார். அது மாதிரி எந்த நேரத்தில் எதிர்க்கணுமோ அந்த நேரத்தில் எதிர்க்கிறாங்க. எல்லா நேரத்திலும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா பேரை சொல்லி நாடே எதிர்க்குது. எடப்பாடி அம்பேத்கர் விஷயத்துல நான் ஒன்று சொல்றேங்க உங்களுக்கு. ஏங்க, அம்பேத்கர் விஷயத்துல இந்தியா கூட்டணி ஆகட்டும், என்டிஏ கூட்டணி ஆகட்டும், அம்பேத்கர் பேரை பயன்படுத்துவதற்கு அவருக்கு விழா எடுப்பது எல்லாத்தையும் என்ன காரணம்னா, தலித் வாக்குகளை 20% 23% இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாக்குகளை கவர்வது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அம்பேத்கர் சொன்ன அடிப்படையான விஷயங்களை இந்த 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. மத்தியில் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள்? இன்றைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒதுக்குப்புறமாக சேரிகள் இருக்குது, தீண்டாமை இருக்கிறது, தனி கிணறு தலித்துகளுக்கு, தனி குளம், தனி குழாய், தனி தொட்டி, ஏன் இது சுடுகாடு கூட தனி இன்னும் இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க தலித் மக்களுக்கு? அதையெல்லாம் போக்கிட்டீங்களா? பல கோவில்களுக்கு, இந்து அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பல கோவில்களுக்குள்ள தலித்துகள் இன்றைக்கும் போக முடியல. மேல் பாதியில் அவங்க போக எத்தனித்த போது அங்கேருந்து ஆதிக்க ஜாதிக்கு எதிர்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த அரசை அவங்கள வழி நடத்தி உள்ளே கொண்டு போயிருக்கணும்ல. பெரியாருடைய சீடர்கள் திராவிட மாடல் என்ன பண்ணாங்க? அந்த ஆலயத்தை இழுத்து மூடிட்டாங்க, யாருமே சாமி கும்பிட முடியாத மாதிரி. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு பெரியாருக்கு நூலகம் தரல. அங்க எவ்வளவு போராட்டம் அதிமுக நடத்தியதுங்க சமூக நீதிக்காக. யாரு? மேல் பாதியில. நான் அதான் சொல்றேங்க, தலித் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்னைக்கு அம்பேத்கர் பேர் பயன்படுத்தப்படுகிறது. இதுல போட்டி நடக்குது. 2 பேரும் நாடகம் நடத்துறாங்க. அந்த நாடகத்திலிருந்து அதிமுக ஒதுங்கி இருக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். நல்லதுன்னு தெரியுதே. அந்த தலித் மக்களுடைய வாக்குகளை ஏற்பதற்காக, கவர்வதற்காக என்ன ஒரு டோக்கனிசம்க்குள்ள நாங்க வரல. கூலி ஒரு இல்ல நான் சொல்லிடுறேன், கூலி விவசாயிகள் தான், நிலமற்ற கூலி விவசாயிகள் தான் இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே அதிகமாக இருக்கிறாங்க. அந்த கூலி விவசாயிகளில், நிலமற்ற கூலி விவசாயிகளில் 80% பேர் தலித் மக்கள். அதில் உங்களால் மாற்றம் கொண்டு வர முடிஞ்சா? நிலப்பகிர்வு கேரளாவை தவிர வேற எந்த மாநிலத்திலே கொண்டு வர முடிஞ்சா? திராவிட மாடலுங்கிறீங்க, சமூக நீதிங்கிறீங்க, எங்கெங்க அவங்களுக்கு சமூக நீதி நீங்க கொடுத்திருக்கீங்க? திமுக நோக்கி கேட்டிருக்கறனால சும்மா அம்பேத்கர் பேரை பயன்படுத்துறது 2 கட்சிங்க. இத நான் பொதுவாவே எல்லாரையும் தான் மாடல்ங்கறாரு. திராவிட மாடல்ல என்ன பண்ணீங்கங்கறாரு. அவர் குழப்பத்துல இருக்காரு. 2 கட்சிகளுமே வந்து அம்பேத்கருக்கு ஒண்ணும் செஞ்சறல, அதனால நாங்க அந்த விஷயத்துல பெருசா உள்ள நுழையல அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்கம். அப்புறம் திராவிட மாடல் வந்து தலித்து மக்களுக்கும் அம்பேத்கர் கொள்கையை எந்த அளவுக்கு கொண்டு சேர்த்திருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். இவருக்கு என்ன கலைக்கு என்ன தெரியும்? மேல் பாதி இவங்க ஆட்சியில எத்தனை பாதியா போயிருக்கு கோயில்? மேல் பாதி ஒண்ணுதானே. மேல் பாதி ஒண்ணு நாங்க என்ன ஒரு சாரருக்கு இப்ப சப்போர்ட் பண்ணோமா என்ன?
ஏங்க ஒரு கலவரம் இருக்கு, ஒரு பிரச்சனை சுமூகமா இல்லைன்னா அது சுமூகமா இருக்க வரைக்கும் நடவடிக்கை, கோயிலை திறந்து பிரச்சனை விட்டுக்கிட்டு குத்துட்டு சாகுறான்னா அது சரி பண்ற வரைக்கும் மூடி போடுறதே, அடைச்சு போட்டுட்டு மற்ற வேலைகள் பார்க்க தப்பு கிடையாது அது ஒன்றும். அதனால என்ன ஊரு பூரா மூடிக்கிட்டு இவங்க இருந்தாங்களே 10 வருஷம், இவங்க என்ன தலித் மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அம்பேத்கர் கொள்கை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பிஜேபி போட கூத்தடிச்சு இருந்தாங்களா, அப்ப அம்பேத்கர் கொள்கை பத்தி எங்க பேசுனாங்க, நாடாளுமன்றத்தில் எங்க பேசுனாங்க, இதெல்லாம் சும்மாங்க. டங்ஸ்டன்ல என்ன பண்றாரு, டங்ஸ்டன்லாம் குதிச்சாரு, சாயந்தரமே தம்பிதுரை வந்து ஆதரிச்சாரு அப்படிங்கிறத வெளியே வந்தோடனே, சுரங்க ஏலத்தை தம்பிதுரை ஆதரிச்சாரு வெளியே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து இவ்வளவு பேசுறாங்க மைனாரிட்டிங்கிறாங்க. ஏன் அந்த நீதிபதி சொன்னாரு சேகர் யாதவ், அவர் பேசினார்ல இழிவுபடுத்தி இஸ்லாமிய மக்களை, அதுக்கு இவர் என்ன கையெழுத்து கேட்டாங்களா, போட்டாங்களா அவங்க பார்லிமெண்ட்? இவங்க அதெல்லாம் அது இல்ல சார், அமலாக்கத்துறைக்கு பயம் எடப்பாடிக்கு, அதனால அமித்ஷா பேசுறது இல்ல. அமித்ஷா பார்க்கவே இல்லையா, பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அப்புறம் என்ன இங்க வந்தா வெளி உலகத்துக்கு தெரியாம வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதானே. இது என்ன இருக்கு, யாருக்கு தெரியாம இருக்கு? நீங்க மாறி மாறி போறீங்க. துணை முதல்வர் சந்திக்கிறாரு, எடப்பாடி ஓபிஎஸ் சேர்த்து போறோம். நாங்க நாட்டுடைய தேவையை நிதி கேட்கிறாங்க, நாட்டு பிரச்சனை பேசுறதுக்காக போறோம். இந்த நாட்டுடைய வளர்ச்சி மத்திய அரசு மாநில அரசு. ஆனா உங்களை மாதிரி நாங்க போய் கால்ல விழுகல, எல்லாத்தையும் வேடிக்கை போட்டு கண்ணை கட்டிட்டு வாயை பொத்திக்கிட்டு உட்காருக்கல 10 வருஷம். நாங்க ஒண்ணு கிழிச்சு எடுக்கிறோம்ல, ஏதோ ஒன்னால எங்க தலைவர் அறிக்கை அட்டாக் பண்றாருல, சொன்னார்ல, இதே இந்தியாவிலே முதலாக கண்டனத்தை தெரிவித்தது திமுக தலைவர், போராட்டத்தை சொன்னது திமுக, இந்திய கூட்டணிக்கு வழிகாட்டியாக இருக்குது திமுக. நீங்க ஏதாவது செஞ்ச பாஜக ஏதாவது செஞ்சு சொல்லுங்க, தலித் மக்கள் போயிட்டாங்க. நாடகத்தை நடத்துறீங்க, அம்பேத்கர் நாடகத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க நாடகம் நடத்துறீங்க, அம்பேத்கருக்கு நான் சிலை வச்சேன் அப்படி சொல்றத விட நாடகம் நடத்துறீங்க. ஒரு டோக்கனிசம்ல தான் நீங்க ஒரு பிரதமரை வந்து ஒரு ஓபிசியை பிரதமரா வச்சுக்கிட்டு ஓபிசிகளுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வரது, பழங்குடியிற்கு ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிட்டு பழங்குடி மக்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைக்கிறது, ஒரிசாவில் வந்து வேதாந்தா போன்ற நிறுவனங்களுக்கு பழங்குடி மக்களுடைய இடங்களை கொடுக்கிறது. நான் கேட்கல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க கேட்டீங்கல்ல, குறிப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மண்டல் கமிஷனை நீங்க அமல்படுத்தல, மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து ராஜீவ் காந்தி சிலை வைப்பது மட்டும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. அதான் நான் கேட்கிறேன், அடையாள நீங்க மண்டல் கமிஷன் அறிக்கை ஏன் அமல்படுத்தல? அவர் பேசிட்டே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி அமல்படுத்தல. கேட்டிருக்கீங்க, சச்சார் கமிட்டி அறிக்கையை படிச்சீங்களா? இஸ்லாமியர்களை நீங்க எவ்வளவு கேவலமாக்குனீங்கங்கறத சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. அதாவது அடையாள அரசியல்ங்கிறது என்ன? அடையாள அரசியல்ங்கிறது என்ன? இன்னைக்கு நான் செலவு வச்சேங்கிறது இல்லை, அம்பேத்கருடைய கொள்கைக்காக யார் நின்றா அதுதான் கேள்வி. ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன். அது சிஏஏ சட்டம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அம்பேத்கருக்கு எதிரானது. அதே மாதிரி வந்து இடபிள்யூஎஸ்ஆ இருக்கணும், அது அம்பேத்கருக்கு எதிரானது. சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொன்னார் அம்பேத்கர் தெரியுமா? இந்த காஷ்மீர் அது அதிமுக என்ன செய்யும்? இதெல்லாம் பிஜேபி நோக்கி கேள்வி. அம்பேத்கர் பத்தி அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்ன ரெண்டு கட்சி சொன்னதுக்கு பதில் சொல்றீங்க. அம்பேத்கர் ஆதரிக்கல, ஆமாசாமி போட்டது ஆமாசாமி போட்டது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? அம்பேத்கர் ஆதரிக்கவே இல்லை. இப்படி குறுக்கிட்டு போயிட்டாரு தெரியல. அவர் நேரம் முடிஞ்சிச்சா இல்லையா? இல்ல அவரை பேச சொல்லுங்க. இல்ல 370 நீங்க அம்பேத்கர் ஆதரிச்சார் சொல்றீங்களே, 370 அம்பேத்கர் ஆதரிக்கல. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஓகே, ஏன் 370 வேணான்னு சொன்னார் அம்பேத்கர் தெரியும் உங்களுக்கு? ரொம்ப தெளிவா சொன்னார் அவரு. இன்னைக்கு வடகிழக்கு மாநிலம் எல்லாம் அன்றைக்கு காஷ்மீரை பிரிக்கும் பொழுது அதை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசாத் சொன்னதுக்கு கேளுங்க, அதுதான் சார் டிபேட். நீங்க என்ன மறிக்கிறீங்க? அவர் சொல்லி அதனாலதான் அவர். நான் திரும்ப சொல்றேன், அம்பேத்கர் விஷயத்தில் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இங்க வந்துட்டீங்க, அவர் கேட்கறது பதில் கேட்கறீங்க. அதுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு டாங்கேயும் சவர்காரையும் தோக்கடிச்சாங்க யாரு?
அம்பேத்கர். இதுதான் நடந்தது. மகாத்மா சரிங்க. காந்தி அவரை அரசியல் சட்ட நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? 3 நாளா பிஜேபி சார், நோக்கி கேட்டு இன்னைக்கு அதெல்லாம் கேள்வி. நீங்க அதிமுக அரசியலமைப்பு என்ன செய்யுங்க? சட்டத்துக்கு அவருக்கு எதிராக எதிராக candidate பாஜக நிறுத்தினது காங்கிரஸ் கொண்டு வந்த கட்சி. ஒவ்வொரு கஜ்ரோல். சட்டங்களையும் அதிமுக ஆதரித்ததா இல்லையா? அதாவது சிறுபான்மைக்கு எதிராக முத்தலாக் கொண்டு வரும்போது என்ன செஞ்சுச்சு? நான் கேட்கிற கேள்வி, சிஏஏ கொண்டு வந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்கு இங்க வந்த சிஏஏ எதிராக தானே இருந்துச்சு. அந்த சிஏஏ எப்படி நீங்க ஆதரிக்கலாம்? அப்ப பிஜேபி செஞ்ச அவ்வளவு விஷயங்களுக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை இல்லை, வடநாட்டுக்காரர்களும் வேலை கொடுக்குறான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த சட்டம் பிஜேபி சொன்னோன்னு ஏன் கேட்டீங்க? இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உதயமின் திட்டத்தை கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த உதயமின் திட்டத்துக்கு நீங்க ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? நான் கேட்கிறேன் அதிமுகவை.